அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இந்த உலகத்தில் நாம் வாழும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாட்களும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த வாய்ப்பு. இந்த நாளை ஒவ்வொரு நாளையும் நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டோம் சொல்லிட்டு ஒவ்வொரு நாளின் முடிவிலும் கண்டிப்பாக நாம் சிந்திக்க வேண்டும். அதாவது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நாம் எப்படி பயன்படுத்தணும், அல்லாஹ்வே வணங்கணுமா, எந்த அளவுக்கு அமல்கள் செய்ய நேரத்தை ஒதுக்கணும், ஏதாவது பாவம் செஞ்சோமா, பாவம் செஞ்சிருந்தால் அதிலிருந்து தௌபா செஞ்சோமா, எத்தனை முறை தௌபா செஞ்சோம், இது எல்லாமே அலசி ஆராய வேண்டும். அப்படி ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்கும் போது அன்னைக்கு நாம் என்ன தப்பு செஞ்சோம், எந்த அளவுக்கு அமல்கள் செஞ்சோம் சொல்லிட்டு நம்ம பற்றி ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம பற்றி ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கணும். அப்படி இருந்தால் தான் மேற்கொண்டு வாழ்க்கையில் நம்ம முன்னேறி செல்ல முடியும். இன்னும் மேலும் மேலும் நிறைய விஷயங்கள் நன்மையான காரியங்களை செய்ய முடியும். நன்மையான காரியங்கள் இன்றைக்கி ஏதாவது செஞ்சோமா, ஒருவேளை இன்றைக்கி செய்ய முடியலன்னா நாளைக்கு அதை செய்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதாவது நாளின் முடிவில் இப்படி சிந்திக்கணும்னு சொல்லியிருக்கிறனால அப்படி சிந்திக்கும் போது கண்டிப்பாக கொஞ்சம் தௌபா பண்ணிடுங்க. அதாவது ஏதாவது நீங்கள் தப்பு செஞ்சுருந்தீங்கன்னா அதற்கு மனம் வருந்தி அல்லாஹ்விடம் தௌபா செஞ்சுக்கிங்க. தௌபாவிற்கான வார்த்தைகள் நிறைய இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று எடுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு துவா சொல்லிட்டு ஒரு 10 முறையாவது, குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன், ஒரு 10 முறையாவது ஓதிட்டு படுங்க. இப்படி செய்யும்போது ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுருந்தா அந்த தவறின் காரணமாக நம்ம மனசு உறுத்திட்டே இருக்கும், நிம்மதி இல்லாத மாதிரி இருக்கும். அப்போ அன்னைக்கு அதை சால்வ் பண்ணிட்டா மனசு ரிலாக்ஸாக இருக்கும், உங்கள் மனதும் பரிசுத்தமாகும். பாவங்கள் எதுவுமே இல்லைன்னா பரிசுத்தமான ஒரு மனசு இருக்கும். நாம் செய்கிற பாவங்களின் காரணமாகத்தான் அல்லாஹ் நம்மை சோதிக்கின்றான். நம்முடைய கரங்கள் செய்த தீயவற்றின் காரணமாகவே நாம் சோதிக்கப்படுகின்றோம். அப்பப்போ தௌபா செய்யும் போது பெரிய கஷ்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் எதுவுமே வராது. எல்லா முசீபத்துகளும் ஒன்றா விலக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் இதை மாதிரி செய்யுங்க. இல்லை எனக்கு டெய்லியும் டைம் இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. யோசிச்சு ஃபுல்லாக அலசி ஆராயிற மாதிரி பார்த்துக்குங்க. அதே போல் ஒவ்வொரு மாதத்தின் இறுதியிலும், அதாவது நம்முடைய மாதம் இருக்குது பார்த்தீங்களா, இஸ்லாமிய மாதம், அந்த மாதம் முடிய போகுதுன்னா அந்த மாதத்தின் இறுதியில் நல்லா யோசிங்க. இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம், ஏதாவது நோன்பு வச்சோமா, என்ன அமல்கள் செஞ்சோம், எந்த தொழுகையை தவற விட்டோம், கரெக்டாக எல்லா தொழுகையும் ஃபாலோ பண்ணோமா, ஏதாவது சதக்கா பண்ணோமா சொல்லிட்டு நல்லா ஒரு முறை சிந்திச்சு பாருங்கள். அப்படி சிந்திச்சு அதற்கேற்ப உங்கள் தௌபா துவாக்களை அதிகப்படுத்திக்கிங்க. உங்களால் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்கக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுக்குங்க. ஏன்னா அவர்கள் மன்னிக்கப்படாதவரை அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான். அதனால் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடம் தௌபா செஞ்சுக்கிங்க. இதே போல் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் செஞ்சுட்டே வரும்போது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய புதுசாக பிறக்குது பார்த்தீங்களா அந்த பிறை, அந்த ஒரு மாதத்தின் துவக்கமே உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். இன்றைக்கி என்ன கிழமை? வியாழக்கிழமை. பொதுவாகவே நம்ம சேனலில் வியாழன் மற்றும் வெள்ளி இந்த 2 நாட்கள்லையும் ஓதுற மாதிரி சிறந்த துவாக்களை பார்த்துட்டு வரோம். இந்த வியாழக்கிழமை சொல்ல வேணாம், இந்த மாதத்தின் கடைசி வியாழக்கிழமை, அதாவது ஜமாதுல் அவ்வல், இந்த மாதத்தோட கடைசி வியாழக்கிழமை இது. இன்றைக்கி ஒரு சிறந்த ஒரு தௌபாவிற்கான துவாவை தான் நான் சொல்ல போகிறேன். மிக மிக சிறந்த ஒரு துவா இது. சஹாபி ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் சென்று எனக்கு ஏதாவது ஒரு துவாவை கற்றுத்தாருங்கள் அப்படி சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு துவாவை கற்றுத்தந்திருக்காங்கன்னா சாதாரணமான முறையில் இல்லை, அவர்களின் கையை பிடித்து கொண்டு கற்றுத்தந்துள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல துவாக்களை தானாக முன் வந்து கற்றுத்தந்துள்ளார்கள். சில துவாக்களை சஹாபாக்கள் கேட்டு கற்றுத்தந்துள்ளார்கள். அப்படி கற்றுத்தரும்போது இந்த மாதிரி கையை பிடித்து கற்றுத்தந்த துவாக்கள் நிறைய இருக்குது. அது எல்லாமே பவர்ஃபுல்லான துவாக்கள். அதில் ஒரு துவா இப்போ நாம் பார்க்க போகிற துவா. அந்த துவா என்ன சொல்லிட்டு இப்போ நாம் ஓதி பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி சம்இ வ மின் ஷர்ரி பஸரி வ மின் ஷர்ரி லிசானி வ மின் ஷர்ரி கல்பி வ மின் ஷர்ரி மனிஇ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி சம்இ வ மின் ஷர்ரி பஸரி வ மின் ஷர்ரி லிசானி வ மின் ஷர்ரி கல்பி வ மின் ஷர்ரி மனிஇ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி சம்இ வ மின் ஷர்ரி பஸரி வ மின் ஷர்ரி லிசானி வ மின் ஷர்ரி கல்பி வ மின் ஷர்ரி மனிஇ.
யா அல்லாஹ், நான் உன்னிடம் எனது செவியின், எனது பார்வையின், எனது நாவின், எனது உள்ளத்தின், எனது மறை உறுப்பின் தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இதுவும் ஒரு தௌபாவிற்கான துவா தான். இது நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாமே பாவம் செய்யக்கூடியவை. இது எல்லாமே நமக்கு எதிராக மறுமையில் சாட்சி சொல்லும். நம்முடைய கண்கள் நிறைய ஹராமான விஷயங்களை பார்த்து பாவம் செஞ்சுட்டு இருக்கோம். நம்முடைய காதுகள் கேட்கக்கூடாத விஷயங்களை கேட்டு பாவம் செஞ்சுட்டு இருக்கோம். நமது நாவுகள், அதாவது சொல்லக்கூடாத கடுமையான பேச்சுகளை சொல்லி பாவம் செஞ்சுட்டு இருப்போம். புறம் பேசி அந்த மாதிரிலாம் சொல்லி பாவம் செஞ்சுட்டு இருப்பாங்க. உள்ளத்தில் நிறைய கசடுகள் இருக்கும், நிறைய அழுகுகள் இருக்கும். அந்த உள்ளத்தால், அதாவது பேராசை, கோபம் எல்லாமே அடங்கும் இதில். உள்ளம் சொல்லுது பொதுவான ஒரு விஷயம். அந்த உள்ளம் செய்கிற ஒரு விஷயத்துல தான் செயல்களாக வெளிப்படுது. அந்த நஃப்ஸின் தீங்கை விட்டோம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்குறோம். மறை உறுப்பின் தீங்கை விட்டோம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்குறோம். ஹராமான விஷயங்கள், ஃபித்னாவான விஷயங்கள் நிறைய நடந்துட்டுருக்கு. அது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு துவா, மிக மிக சிறந்த ஒரு துவா. ஏன்னா நமக்கு தெரிந்தோ தெரியாமலையோ நம்முடைய உடல் உறுப்புகளால் நிச்சயமாக தவறுகள் வரும். அதற்கு வேண்டி மொத்தமாக இந்த துவாவை நம்ம கேட்கணும். மிக சிறந்த ஒரு துவா. இந்த துவாவை நீங்கள் எப்போ வேணும்னாலும் நீங்கள் ஊதலாம், எத்தனை முறை வேணும்னாலும் ஊதலாம். ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு வேலை ஒரு 3 முறையாவது ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு 3 முறையாவது ஊதுற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா நம்முடைய உடல் உறுப்புகளுக்காக நாம் பாதுகாப்பு கேட்குறோம். அதன் தீங்கை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்குறோம். கண்டிப்பாக இதை நாம் கேட்கணும். ஏன்னா ஷைத்தான் இப்படி தான் நம்மளை ஆட்டி வைப்பான். நம்முடைய கண்கள் மூலமாக, காதுகள் மூலமாக, நாவுகள் மூலமாக நம்மை பாவம் செய்ய வைப்பான். அதில் சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும், சிலது அறியாமல் இருக்கும். மொத்தமாக இதை நம்ம சேர்த்து கேட்கும்போது அல்லாஹ் நம்முடைய உடல் உறுப்புகளை பரிசுத்தமாக்கி விடுவான். நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாகும். நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாகும்னா என்ன நடக்கும்? நம்முடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கும். எப்பவுமே கல்பு சுத்தமாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் செல்லணும்னா அந்த கல்பை இது கண்டிப்பாக சுத்தப்படுத்தும். நாளை மறுமையில் நம்முடைய உடல் உறுப்புகளே நமக்கு எதிரிகளாக நிச்சயமாக மாறிவிடாது. ஏன்னா அப்பப்போ நாம் தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த ஒரு துவாவை கொண்டு நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். ஏன்னா பொதுவாகவே நாம் ஏதாவது ஒரு தௌபா செஞ்சுட்டு அல்லாஹ்விடம் துவா செய்யும்போது நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். இது பொதுவான ஒரு துவா. அதாவது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம பாவம் மன்னிப்பு கேட்குறோம். இதன் பொருட்டால் உங்கள் கஷ்டங்களை நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் அல்லாஹ்விடம் சொல்லுங்கள். என்ன தேவை வேண்டியிருக்கோ அதையும் சொல்லுங்கள். இன்றைக்கி வியாழக்கிழமை மகரிப் தொழுதுட்டு ஒரே இருப்பில் ஒரு 11 முறை இந்த ஒரு துவாவை ஓதி நல்லா துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பரக்கத்தால் உங்கள் வீட்டில் இருக்க எல்லா முசீபத்தும் நீக்கும். அல்லாஹ் உங்களை பரிசுத்தமாக்கி விடுவான். தொடர்ந்து இதே மாதிரி நீங்கள் ஓதிக்கொண்டே வரும்போது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக இனி வரும் நாட்களில் பார்க்கலாம். இந்த ஒரு துவா ஓதி உங்கள் கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.